आप सबका स्वागत है अपनी फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए टूरिस्ट फैमिली मूवी के सीन 5 का रिएक्शन। और लास्ट सीन हमने देखा था किस तरीके से टूरिस्ट फैमिली में अब मूवी बहुत मेरे को लगता है ट्विस्ट एंड टर्न्स के साथ आने वाली है, क्योंकि अब वो पुलिस वाले भी इनके पीछे पड़ जाएंगे। सच में यार, मतलब मुझे तो लग रहा है वो पुलिस वालों को कितना रिग्रेट हो रहा होगा, क्योंकि एक झूठ की वजह से वो लोग फंस गए, वरना फैमिली तो अच्छी है यार। वही देखते हैं अब क्या होगा। तो आप भी देखो, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। अरे बस कर दो। बेवकूफ बनने के दुख में इतना போதியட்டையா டாய் ஆல்ரெடி ஓவரா போயிட்டு இருக்கு. பார் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஏதோ என்ன பண்ணிப்பேன்டா. ஆனால் ஆம்பளை நான் என்கிட்ட பொம்பளை நாயின்னு சொல்லி ஏமாத்தினான் பாரு, பண்ணிக்கவே மாட்டேன். அந்த நாயை அன்னைக்கு தூக்கி வச்சுட்டு இருந்தேன்ல, அப்பவே என்னமோ கையில் தட்டுப்பட்டுச்சு. கவனிக்காம விட்டேன். நான் அன்னைக்கு மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, கப்புன்னு முடிச்சிட்டு இருப்பேன். என்னத்த? அந்த குடும்பத்தை. ஓ சரி, இப்போ என்ன செய்யலான்றீங்க? என்னை ஏமாத்தின அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். ஓடுறா நீ ஓடுறா. அதுக்காக அவ்வளோ பயப்பட தேவையில்ல. दोनों का फ्रेश ब्रेकअप हुआ है. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் நடக்கும்ட்டு நினச்சி பார்க்கல. அதுக்காக சாரியும் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லா தான் செஞ்சுருக்கேன். ஓ ஃபேவர் அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் போயும் அவனுக்காக என்னோட அப்ராட் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண நினைக்கும் போது தான் செம்ம காண்டாகுது. बाहर जाने वाली थी तो पढ़ने. லண்டன். ஏன் போகல? இவனுக்காக தான். For him. ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு கண்ணா கசிக்கிட்டே வந்து நின்னான். போக வேணாம்டா. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. இவன் வேற மாதிரிலாம் சொன்னான். நீ போ, திரும்ப வரலன்னா கூட பரவாயில்ல, நான் வர உனக்காக. அதுவும் கடல் கடந்து இப்படி இதே ரியாக்ஷனோட சொன்னான். कभी नहीं आता हूँ, खुश रहता है यहाँ पे. யாருடா அவன் நமக்காக இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறானேன்னு சரின்னு இங்கே இருந்துட்டேன். वो उल्टा खराब हो गया उसके लिए. वो चाहता था दोस्त के साथ सेटल हो जाओ. என்ன பண்ணுறது, அப்போது அந்த வயசுக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கே அவ்வளோதான். இதே இப்போ இருக்க பக்குவம் அப்போ இருந்திருந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்போ என்ன வயசு? 18. இப்போ இன்னும் 3 மாசத்துல 18 முடிய போகுது. बहुत मैच्योरिटी आ गई, इतनी मैच्योर. आई एम मैच्योर्ड नाउ. सब लड़कियों को यही लगता है. बोलती है. और अब ये इसके साथ आ जाएगी, वो भी इमेच्योर डिसीजन ही है. एक्चुअली आई हैव अ गर्लफ्रेंड. Who do you think you are? नितुषी. उसको लगा अप्रोच कर रही हो. So where is she now? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவா? உனக்கு எந்த கதையும் தெரியாதுண்ணா. अरे मत बताओ. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்காவில் தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த விலைவாசியெல்லாம் ஏறினது தானே, அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எங்களோட அப்பாவும் எங்களை போர்டில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். எப்படியாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் வேண்டியது தான் எங்களோட அப்பா பிளான் செய்தவர். ஆனால் வர வழியில் போலீஸ்லாம் மாட்டி அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். பிறகு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்களோட அப்பாவும் போலீஸ்ன்ட்டு. அப்புறம் என்ன செய்யறதுன்ட்டு தெரியாமல் கேரளான்ட்டெல்லாம் போய் சொல்லி அப்படியே உட்காந்துருக்கோம். अरे यार क्या कर रहे हो? சரி எனக்கு பசிக்குது, பிறகு பார்க்கலாம். ये तो इमेच्योर है ही. ஒரு நிமிஷம், இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் என்கிட்ட சொல்லிட்டு போற? நீ வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில் தான். ओह वाह. தெரியாமல் நம்பிட்டானோ? சொல்ல மாட்டேன். क्या बात है. चलो अच्छी फ्रेंडशिप स्टार्ट हो गई. पेट में बात बचेगी. कल नंबर एक्सचेंज करेंगे. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. அந்த வேலை எனக்கு தான். चलो. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இத்தனை நாள் ரிச்சர்ட் சார் என்னை பார்த்ததுக்கும் இன்றைக்கு என்னை பார்த்ததுக்கும் क्या நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால என்னை போக சொல்ல மாட்டார். அப்படியே போ சொல்லிட்டா
அப்படியே போக சொல்லிட்டாருண்டா சந்தோஷமாக அடுத்த வேலையை தேடுவேனே தவிர கண்ணை கசக்கிட்டு நிற்க மாட்டேன். Oh, नहीं मिली जॉब. விலங்கே இல்லை. 7 நாள் முடிஞ்சிருச்சு. உனக்கு இங்கே வேலை இல்லை. இனிமேல் சத்தியமாக காரில் பாட்டு போட மாட்டேன். இது அதை பற்றி இல்லை. நான் காரை வேகமாக ஓட்டினா இல்லை வேறு யார் மேலேயா மோதினா என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்போவே எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் பணத்திமிர் பிடிச்ச மோசமான மனுஷன்ண்டு. நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நான் பார்த்துட்டேன் நீங்கள் யாருண்டு. அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாத மோசமான ஆள் நீங்கள். வெளியே போ. போவலியா? अंकल रो रहे हैं. अंकल रो रहे हैं पता है? नहीं, उनकी आंखों में एक है थोड़ा सा दुख है. गुस्सा है वो, कोई दुख नहीं है. आखिरी बार किया है बस, जाने ही वाले हैं वो. அம்மா, ஏன் அப்படி பண்ணிடுறீ? வசந்தி, நானும் என் ஹஸ்பண்டும் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம். கீழே ப்ளம்பிங் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு. நாங்க வர வரைக்கும் இவளை கொஞ்சம் பாத்துக்கிறியா? अरे वाह. அக்கா அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வா, நான் வரேன் வசந்தி. போயிட்டு வாங்க. பாய். वो छोटी बच्ची हो जैसे कि. நீ இருமா, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆ ஜூஸ். ஆ நிது, நிது கதவை தர. என்னம்மா? மணி 6 ஆயிட்டு, உங்களோட அப்பா இன்னும் வீட்டுக்கு வரையில. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த ரிச்சர்ட் சார் வீட்டை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா. அவர் என்ன குழந்தையாம்மா? கொஞ்ச நேரத்தில் அவரே வந்துருவாரு. அம்மா, உனக்கு என்னடா வேணும்? ஜெனி எல்லா இடத்துலயும் தேடிட்டேனம்மா, அவளை எங்கேயும் காணோம். எங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும்டா. என்ன கொஞ்சம் நிம்மதியா अरे இருக்கு. अंकल जेनी को लेके तो नहीं कहीं चले गए? हाँ, वो पॉटी जो करती थी रोज. तो फिर भी आओ. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. पी के आए हैं. குடிச்சிருக்கீங்களோ? नहीं लगी जॉब. குடிச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன். குடிச்சிருக்கேன். இனிமேல் இதை தொட மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணினீங்க. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. போதுமா? அப்பா, जानी. அப்பா, அந்த நாயை நான் வெளியில் திரத்திட்டேன். ओह. அது திரும்ப வீட்டுக்கு வராது. தயவு செய்து கடுப்பேத்தாம போ. யாரை கேட்டு வெளியே அனுப்பினீங்கள்? ஏன் நான் யாரை கேட்கணும்? அவன்கிட்ட கேட்கணும். அதை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது, அதுக்கு சோறு போட்டு வளர்த்தது எல்லாமே அவன் தானே. இப்போ அவன்கிட்ட நாயை தொடும்போது அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு பிரச்சனைன்றா அவன் தான் கேட்கணும். அவனுக்கு பதில் நீ கேட்கக்கூடாது. बहुत लड़ाई हो ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்றால் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சில சமயம் மரியாதை காரணம் அமைதியாக இருப்பாங்க. நான் இருந்த மாதிரி. நிது, नहीं, लड़ाई नहीं, होने नहीं, वाली. नहीं, नहीं, मत करो तगड़ी यार. लड़ाई. பிரச்சனை? சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுடா, என்ன பிரச்சனை? நிது நீ எதுவும் பேசாத, உள்ள போ. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தோணுதோ யாரை பற்றி யோசிக்காமல் செய்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த வீடு அம்மா தானே சுத்தம் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்த இப்படி குப்பையாக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு வாட்டி யோசிக்கணும். बात तो गलत नहीं कह रहा वो. हाँ यार, कौन क्लीन करेगा? ஐயோ என்ன செய்றீங்க? पर लेकिन ऐसा नहीं है कि कोई काम नहीं कर रहा. வேண்டாம்மா, வேண்டாம். அதான் சாரே சொல்லிட்டாரே, எனக்கு யாரை பற்றி அக்கறை இல்லைண்டு. என் பொண்டாட்டியை பற்றி அக்கறை இல்லை, என் மூத்த பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை, என் இளைய பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை. என் ओ, ये अभी तक यही है? எனக்கு பொண்ணு இருக்கோ? கீழ் விட்டு பொண்ணுங்க. ஓ, தப்பாக எடுத்துக்காதம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா
அதான் இப்படி மதுபானத்தை போட்டுட்டு இப்போ என்னத்துக்கு தேவையில்லாம ட்ராமா செய்றீங்க? ட்ராமா நான் செய்கிறேனா இல்லை நீ செய்கிறியாடா? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கதைச்சேன் ஏன் அப்போ மேலே அவ்வளோ கோவம். அந்த பொண்ணுக்காக அப்பனே வேணாம்னு நினச்சிட்டல நீ? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னடா செஞ்சேன்? உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அவ்வளோதானே? வேற என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிற? உன்னை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தா அப்போ நீ சந்தோஷப்பட்டுருப்பியா? எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் பிள்ளைகளை அப்படி விட்டு வந்திருப்பியா? 2 அடியை போட்டாவது கூட்டு வந்திருப்ப தானே? அதைத்தானே நானும் செய்தேன். जेनी ने क्या बिगाड़ा था? वो लड़की से आगे जाना ही पड़ेगा उनको. உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிறந்த மண்ணை மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். யாருக்காக? ஃபேமிலி. இப்போ என்ன பிரச்சனை? நான் தானே உங்களை பிரிச்சேன். நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். எப்படி என்ன எனக்கு தெரியாது. நான் சேர்த்து வைப்பேன். போதுமா? உங்களால் முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காலம். என்னடா சொல்றேன் இது? बहुत फास्ट नहीं कर ली शादी? नो अंकल. अंकल बेटा कभी बात नहीं करेगा जिंदगी भर. அதாவது இவ்வளவு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இப்படி செஞ்சுட்டோமே என்று. ஆனால் இப்போ சுத்தமாக ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா? 15 दिन में तो बहुत जल्दी शादी हो गया. ஏண்டா வந்த 15 நாளே ஒன்றை மறந்துட்டு அவள் கல்யாணமே செய்துட்டு போயிட்டாளடா. போய் இவளுக்காவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை கதைச்சிக்கலடா அவ்வளவுதான். என்னடா என்ன இல்ல என்ன இந்த வீட்டில் நீங்க எதை வேணா கதைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதான் உங்களோட லிமிட். எந்த பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதுக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கல. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவள் காதலிக்கிறவன் சொல்லாம கொள்ளாம வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டான்ட்டால் திரும்ப வரட்டும் காத்திருப்பீங்களோ? அடியை போட்டாவது கட்டி கொடுப்பீங்களோ தானே? அதான் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிருப்பாட தவிர நிச்சயமா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். जबरदस्ती हुई है. खुशी से नहीं किया शादी. यार अब दोनों मेरे को सही लग रहे हैं अपनी अपनी जगह पे. அப்புறம் நடுவில் ஏதோ சொன்னீங்களே அவளை பிரிஞ்சதுனால தான் உங்க மேல கோபமா இருக்கேன்னுட்டு. நான் கோபமாக தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு காரணம் அவ இல்லை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்களுக்கு திரும்ப என்னடா செய்ய போகிறேன்னு நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல எப்படியாச்சும் வேலை கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மனுஷனை உட்கார வச்சு நல்லா பார்த்துக்கலாம்ட்டு நான் காத்திருந்தப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அதை எதுவுமே நடக்க விடாமல் செஞ்சீங்க பாருங்க. அதனால தான் எனக்கு உங்க மேல கோவம். சம்பாதிச்ச காசுல நான் படிச்சு வாங்குற டிகிரிக்கு இங்க வேல்யூ போச்சு பாருங்க. அதனால தான் எனக்கு உங்க மேல கோவம். நீங்க தினம் வேலைக்கு போய் அந்த காரை துறைக்கிறது பார்க்கும்போது ஏன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதான்னு தோணும் பாருங்க. அப்போ வரும்பா எனக்கு உங்க மேல கோவம். पढ़ लिख के जॉब करने ही वाला था. ये बनाता था नींबू पानी. अम्मा अपाटा को सुनांगे. ओके. और उसको भी यही बोलता था. அப்பா लेमन जूस. बात है यार. यहाँ से लगता था ना कि कोई देख रहा है पर हमको दिखाया नहीं था कि कौन देख रहा है. बाप बेटे का प्यार ऐसा ही होता है. लाइक बोल के नहीं कर पाते, एक्शन से ही करना पड़ता है. அப்பா அழாதீங்கப்பா. உனக்கு அப்பா மேலே கோவம் இல்லையடா? இல்லைப்பா. போ.
கொஞ்சம் நிதுவை கூப்பிட. ஓகே. ஆனா மற்ற பெடியில போல எந்த பிள்ளை இல்லை. நிது எப்பவும் சாப்பாட்டு விஷயத்துல கோத்தை காட்டவே மாட்டான். நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு தான் சாப்பிட வந்தேன். எழுப்பி போயிடுவேன் பாருங்க. டேய் அம்மா நிஜமா தான் சொல்றேன். சரி சரி நான் கதை கேளு, நீ சாப்பிடு. खाओ खाओ நித்து சாரி. அப்பாவை மன்னிச்சிடடா. அப்பாட்ட நீ கதைக்காதது என்னால் தாங்க முடியலடா. அதான் ஏதேதோ தப்பாக கதைச்சிட்டேன். உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை விட அந்த பெட்டைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னை மன்னிச்சிடடா. அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்புறம் என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் ஏதோ கோவத்தில் மரியாதை இல்லாமல் கதைச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ சாப்பிடு. அப்பா என்னப்பா? உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். क्या? प्ले करो. ओह, ये वो लड़की होगी. मेरे को लग रहा है वो बहुत खुश है அவதான்ப்பா सर இன்னைக்கு நடந்த கல்யாணத்தில் परफॉर्मेंस किया है उसने वो खुश है भाई, कोई जबरदस्ती से नहीं हो रहा भाई. अंकल सही थे. ரெண்டாள் புருஷன்ட்டு கூட பார்க்க மாட்டேன்னு கொண்டு सबको हंसी आई. यार ये लड़कियां ऐसी क्यों होती है 15 दिन में वो तो नाच रही है पागल के जैसे. और दूल्हा और नमूना. இந்தப்பா பார்க்கவே ரொம்ப கஷ்டம். हार्ट ब्रेकिंग. சார் இந்த பாட்டை போட்டு எங்களோட கல்யாணத்தில் எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. ओ वही गाने में. இப்போ சம்மந்தமே இல்லை, வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. ஐயோ இனிமே இந்த பாட்டை நான் எப்படிப்பா திரும்ப கேட்பேன்? கஷ்டம்ப்பா. இதை கேட்டாலும் எனக்கு அவதான் தான் ஞாபகம் வருவா. ஷோ बच्चे यार ये क्या है, ये सुपरस्टार है ये. वाओ मार खाने वाले काम किए इसने आज लाइट वाले जूते भी लाया. இனிமே இந்த பாட்டு கேட்டா நீ ஆமா யோசிப்ப. अब नहीं आएगी भाई, मुझे हमेशा ये लड़का ही याद आएगा इस सॉन्ग सुन के. आओ आओ, यही तरीका है बुलाने का. हैप्पी फैमिली क्या जोड़ी है ये यार, ये बाप बेटों की. वाओ ब्रेकअप पार्टी सेलिब्रेट हो रही है. ये वीडियो उसको भेजो लड़की को. क्या बात है यार. हाँ. मेनली ये फैमिली से बहुत ही कमाल का ये सीन था. एंड कैसे मतलब एक इतने डाइंग मोमेंट्स में आ चुके थे ये लोग काइंड ऑफ कि भाई यहाँ पे वो लड़का परेशान है और वो अपने फादर को पे चीख रहा है और बोल रहा है. एनिमल फादर भी उसको रिप्लाई वैसे ही कर रहे थे. यहाँ पे खाने गिर रहे हैं और ऐसा बहुत केओटिक माहौल बन चुका था पूरे घर का. लेकिन उसका एंड कितना अच्छा है क्योंकि सबके मन में एक दूसरे के लिए रिस्पेक्ट थी. ये नहीं था कि को हेट्रेड थी. वो सब बस एक अपने बैड मोमेंट में चल रहे थे. मेरे को वो चीज़ शॉकिंग लगी. अंकल को जॉब नहीं मिली, क्यों नहीं मिली मैं अभी भी वो रीज़न जानना चाहता हूँ. बिकॉज उनसे ज़्यादा डिजर्विंग तो मुझे कोई नहीं लगा. और दिल के भी कितने अच्छे. मुझे तो लगा था कि वो आंटी वाला सीन हो तो उसके बाद से तो कंप्लीट हाँ ही होगी. बिकॉज एक कैरेक्टर भी इंसान का रिवील हो जाता है ना यार. सिर्फ ड्राइविंग की बात तो होती नहीं है. पर वो अंकल ने बहुत बुरा किया. मुझे समझ में नहीं आ रहा ये एक हफ्ते की स्कीम है क्या. और ऊपर से जो वो डांस था भाई, हाईलाइट था. पहले वो लड़की का देख के मेरे को हंसी आई, पर वो लड़के ने जो बच्चे ने किया है ना, मजा आ गया देख के. तो आप लोग को सीन कैसा लगा कमेंट्स में जरूर बताएगा. जैसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते जाए और सब्सक्राइब करिए. बाय. बाय.